வெல்கம் டு தமிழ் மினிட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃபிஷிங் ஃபேக்டரிக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க எப்படி மீனை கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க, இதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இதுக்கு எப்படியாப்பட்ட மேன் பவர் எல்லாம் தேவைப்படுது, அதுவும் இல்லாம மீன் முட்டையெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, இத மாதிரி செய்முறைகள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பையா நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஃபேக்டரிக்குள்ள பாக்குற மீன் எல்லாமே 2-3 விதமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று, முழு மீனை அப்படியே கட் பண்ணி இதோட வெயிட் எல்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ள ஐஸ் பீசஸ் எல்லாம் போட்டுட்டு டைரக்டா கஸ்டமருக்கே சேல்ஸ் பண்றாங்க. இது ஒரு டைப்பு. இதோட இன்னொரு டைப் என்னன்னா, ஃபேக்டரிக்குள்ள வர்ற மீன் எல்லாமே இதோட வால் தனியா, தலை தனியா, இதுக்குள்ள இருக்கிற தோல் எல்லாமே தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு வெறும் மீட் மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு சேல்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் ஃபேக்டரியில நம்ம பார்க்க போற ப்ராசஸ் எல்லாமே. இதோட 3வது ப்ராசஸ் என்னன்னா, கடைசியில இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மீனோட 3rd ப்ராசஸ் என்ன பண்ண போறோன்றது. முதல்ல கடல்ல இருந்து புடிச்சிட்டு வர்ற மீன் எல்லாமே ஃபேக்டரிக்குள்ள வரும். உள்ள வந்திருக்க மீன் எல்லாமே மிஷின்குள்ள ஸ்கேன் பண்ணி மீனுக்குள்ள இருக்க அழுக்கு எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்துருவாங்க. ப்ராடக்ட்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா குவாலிட்டி கம்பல்சரி மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒரு சில மீன்லாம் கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பாக்ஸ்ல கவர் பண்ணி டைரக்டாவே சேல்ஸுக்கும் கொடுத்துருவாங்க. சில மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதோட தலை தனியா, உடம்பு தனியா கட் பண்ணி உள்ள இருக்க வெறும் மீட்டை மட்டும்தான் கட் பண்ணி சேல்ஸுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ இங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, இதுக்குன்னே மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு மீனா கன்வேயர்ல இருந்து அனுப்புறாங்க. இதோட தலையை தான் வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தலை கட் ஆயிட்டு வர்ற மீன் எல்லாமே இந்த மிஷினுக்குள்ள தான் போகுது. இதுல இருந்து வெளியில வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பீஸா வருது. இப்ப பாக்குற மிஷின் பாத்தீங்கன்னா, மீனோட சைடுல இருக்க வேஸ்ட் பீஸ் எல்லாமே கட் பண்ணி விடுது. இதெல்லாம் கம்ப்ளீட்டா ரோபோட்டிக் மிஷின்ஸ் யூஸ் பண்ணி தான் கட் பண்றாங்க. இங்க உள்ள வர்ற எல்லா மீனுமே இதுல சைடுல இருக்க வேஸ்டேஜ் எல்லாமே கட் பண்ணிட்டே இருக்குது. இதுல இருந்து ஒரு பீஸும் மிஸ்ஸே ஆகாது. இதுல யூஸ் பண்ணியிருக்க மிஷின்ஸ் எல்லாமே ஹைடெக் மிஷின்ஸ். மாடர்னா இருக்கிற ஃபிஷிங் ஃபேக்டரியில மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மீன்ல இருந்து கட் ஆயிட்டு வர்ற வேஸ்ட் தான் இப்ப நீங்க வெளில வர்றத பாக்குறீங்க. நெக்ஸ்ட் இப்ப பார்க்க போற மிஷின்ல மீனோட மேல் தோல் மட்டும் கட் ஆயிட்டு மீனோட மீட் மட்டும் தான் இதுல வெளியில வரும். வெளியில வர்ற மீட் எல்லாமே குவாலிட்டி செக் பண்ணிட்டு தேவையில்லாத வேஸ்ட்லாம் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இங்க வெளில வர்ற ஒவ்வொரு மீனோட பீஸும் மிஷின் ஸ்கேன் பண்ணாலும் இங்கே யூஸ் பண்ணியிருக்க மேன் பவர் 2 பேருமே ஒவ்வொரு பீஸுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி இதோட குவாலிட்டியை கண்டிப்பாக பார்ப்பாங்க. சில டைம் மிஷின் தப்பு பண்ணாலும் மேன் பவர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில டைம் மேன் பவர் தப்பு பண்ணாலும் மிஷின் மூலிமா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மிஷின்ஸ் எல்லாமே ஹைடெக் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின்ஸ் தான். இங்க ஒவ்வொரு மிஷின்ஸ்குள்ளேயும் போறப்பையும் கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். குவாலிட்டிக்கு மட்டும் காம்ப்ரமைஸே கிடையாது. இப்போ இங்கே க்ளீன் ஆகிட்டு வெளியில் வர்ற மீன் எல்லாமே
இதில் இருக்க தோல் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்திருப்பாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு தடவைக்கு பல தடவை குவாலிட்டி செக் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இங்கேருந்து வெளியில் வர எல்லா மீனையும் வாஷ் பண்ணிட்டு இதோட குவாலிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மீன் எல்லாமே கலெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு பாக்ஸில் எடுத்து போடுறாங்க. இது எல்லாமே மிஷின் இல்லாமல் மேனுவலாக மேன் பவர் யூஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பேக் பண்ணதுக்கு அப்புறம் இதோட வெயிட் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இது ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதை மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பாக்ஸுக்குள்ள ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ண போகிறாங்க. இங்க பாக்ஸ்ல வர்ற மீன் எல்லாமே அதுக்குள்ள ஐஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரீஃபில் ஆகுது. எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட் எதுவுமே கெட்டு போக கூடாதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்ஸ்ல ரீஃபில் ஆயிருக்கிற எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இந்த பாக்ஸோட சைட்ல இதோட வெயிட்டு, குவாலிட்டி, இதோட குவான்டிட்டி, மேனுஃபேக்சரிங் டேட், இதோட ப்ரைஸு, இதோட கிராம். ஸோ ஃபேக்ட்ரிக்குள்ள வர்ற எல்லா மீனுமே இது மாதிரி தான் மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இடத்துல கட் பண்றது எல்லாமே மேன் பவர் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டிங் மிஷின் மட்டும் தான் மிஷின்ஸ். ஏன்னா இதுல இருக்க மீன் எல்லாமே பெரிய பெரிய மீன்ஸ் கையில கட் பண்ணனா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால தான் மாடர்னா இருக்கிற மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. மீன் கட் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கிறாங்க. இந்த மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இப்போ இங்க பெரிய பெரிய பீஸா கட் பண்ண மீன் துண்டுகள் எல்லாமே பெரிய கண்டெய்னர் பாக்ஸ்குள்ளே வச்சு இந்த பீஸ் எல்லாமே வேக வைக்க போகிறாங்க. இதோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் லேட்டஸ்டான மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக வெந்து குழகுழனும் ஆகாது, சரியாக வேகாமையும் இருக்காது. இதை நல்லா வேக வைக்கிறதுனால இதில் இருக்க வைரஸோ இன்ஃபெக்ஷனோ எது இருந்தாலும் செத்து போயிடும். மீன் நல்லா வெந்திருக்குதுன்னா இதோட குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போக போகிறோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா மேன் பவர் யூஸ் பண்ணி இந்த மீன் துண்டுகள் எல்லாமே சரியாக வெந்திருக்கா, இதில்குள்ளே ஏதாச்சும் அழுக்கு ஏதாச்சும் இருக்கா, இந்த மாதிரி பல விதமான டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு பீஸாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறமா இதோட வெயிட் எல்லாமே எடை போட்டுட்டு பக்கத்தில் இருக்க மிஷினில் எடை போட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்காக இதை மூவ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத வேஸ்டேஜ், மீனுக்கு வெளியில் இருக்கிற தேவையில்லாத வேஸ்டேஜஸ், இது எல்லாமே டைரெக்டாக மேன் பவர் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே டைரெக்டாக கஸ்டமர் கிட்ட தான் போக போகுது. ஸோ குவாலிட்டி தரமாக இருந்தால் தான் கஸ்டமரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காகவே நிறைய மேன் பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணி இதோட குவாலிட்டியை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே போகுது. இதோட குவாலிட்டி எல்லாம் தரமா செக் பண்ணிட்டு ஃபேக்டரியில இருக்க ஒர்க்கர்ஸ் கையில தான் போகுது. இதெல்லாமே இந்த ஒர்க் பண்றதுக்காக நிறைய மேன் பவர் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இங்க ரன் ஆயிட்டு இருக்க மிஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு லேபரும் இந்த மீன்ல இருக்க தேவையில்லாத வேஸ்டேஜ் எல்லாமே கிளீன் பண்றாங்க. ஃபைனலா இதோட குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இதுல இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணி பாக்ஸ் மாதிரி இருக்க இந்த சின்ன கண்டெய்னருக்குள்ள தான் போட போறாங்க. இதுக்காகவே ஆல்ரெடி வெளியில இருந்து பல்கா ஆர்டர் பண்ணி இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா இருக்கிற மீன் எல்லாமே சின்ன சின்னதா கட் பண்ணி பாக்ஸ்க்குள்ள ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த சின்ன கண்டெய்னருக்குள்ள ஃபில் ஆயிட்டு இருக்குது. இதுல ஃபில் ஆயிட்டு இருக்க எல்லா மீனும் அதோட வெயிட் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை பேக் பண்ணிட்டு வெளியே வரப்போகுது. பேக் ஆகி வெளியில வர்றதுக்கு முன்னாடி இதோட வெயிட், மேனுஃபேக்சரிங் டேட், இந்த மீனோட பிரைஸ், இது எல்லாமே மிஷின்ல பிரிண்ட் ஆயிட்டு தான் வெளியில வருது. இந்த பாக்ஸ்க்குள்ள ரீஃபில் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இதை கிளீன் பண்ணி இதுக்கு மேல பேக்கிங் கவர்லாம் போட்டு தான் வெளியில வருது. இதுக்காகவே இங்க பெரிய பெரிய கன்வேயர் எல்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இங்க யூஸ் பண்ற மிஷின்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக், ரொபாட்டிக். ஸோ இதுக்குள்ள எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுன்னா பாக்ஸா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும்.
கன்வேயருக்குள்ள கலெக்ட் ஆன பாக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இங்க பெரிய ரவுண்ட் ஸ்ட்ரீமருக்குள்ள தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. இதுக்குள்ள இதோட டெம்பரேச்சர் குவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணி இதோட குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருந்து வெளியில போறப்போ இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. இப்போ பார்க்குறது தான் ஃபைனல் ப்ராசஸ். கன்வேயர்ல இருந்து எல்லா பாக்ஸுமே வெளியே எடுத்துட்டு மூணு பீஸாக பாக்ஸில் தான் பேக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி தான் மீன்லாம் கண்டெய்னராக சின்ன பாக்ஸில் பேக் பண்ணி வெளியில எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது சேல்ஸுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீனோட வயிற்றுல இருந்து மீனோட முட்டையெல்லாம் எப்படி எடுக்க போறாங்கன்றது தான் பார்க்க போகிறது. ஸோ இதுக்காகவே இவங்க வளர்க்குற மீனை ஃபேக்ட்ரிக்குள்ளே எடுத்துட்டு வராங்க. எல்லாமே உயிரோடு இருக்க மீன் தான். உயிரோடு இருக்கிற மீன் எல்லாமே ஃபேக்ட்ரிக்குள்ளே இப்படி தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனா எடுத்து அங்க இருக்கிற தண்ணி தொட்டிக்குள்ள தான் போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இதோட வயிற்றை கிழிச்சு அதுக்குள்ள இருக்கிற முட்டையெல்லாம் எடுக்கிறாங்க. இப்படி வயரெல்லாம் கிழிச்சு எடுக்கிற மீன் எல்லாமே மறுபடியும் ஃபிஷ் ஃபேக்டரிக்குள்ள தான் போவோம். எப்படி நம்ம ஆரம்பத்துல ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணி மேல் தோல் தனியா சைட்ல இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வெறும் ஃபிஷ்ஷோட மீட்டு மட்டும் எடுக்கிறாங்களோ அந்த ப்ராசஸ்க்கு போவோம். இப்போ வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்த மீனோட நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போறாங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி ஒரு தடவைக்கு 10 தடவை க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை மாதிரி 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டே இருக்கிற சமயத்துல தான் நல்ல முட்டை இது கெட்ட முட்டை இதுன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பெரிய பக்கெட்ல தான் இதெல்லாம் போட்டு வைக்கிறாங்க, தனித்தனியா போட்டு வைக்கிறாங்க. இப்ப பார்த்தது ஒரு மெத்தடு. இது இதுல இன்னொரு மெத்தட் என்ன யூஸ் பண்ண போறாங்கன்னா உயிரோட இருக்கிற மீனோட வால் பக்கமா அதோட வயிற்றை தான் நல்லா அமுக்க போறாங்க. அதோட வயிற்று பகுதியில இருக்கிற எல்லா மீனோட முட்டையும் இத மாதிரி ஒரு சின்ன பவுல்ல தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. மீனோட வயிற்றை அமுக்க அது வயிற்றுக்குள்ள இருக்க முட்டை எல்லாமே வெளியில வந்துட்டே இருக்குது. இது வயிற்றுக்குள்ள இருந்து முட்டை எல்லாமே எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் அதை அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டு வச்சிருவாங்க. மறுபடியும் இதுல இருக்க முட்டையை எல்லாமே நல்லா ஒரு தடவைக்கு 10 தடவை வாஷ் பண்ணிட்டு இதுல எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்னு செக் பண்ணிட்டு மீன் வளர்க்குற இடத்துக்கு தனியாவே அனுப்பிச்சு வச்சிருவாங்க இந்த முட்டை எல்லாமே. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பக்கம் மீனோட இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் இதோட முட்டையை எடுத்துட்டே இருப்பாங்க. கடைசியா மீன் ஒரு விதம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா அதை கட் பண்ணி இதோட மீட்டை தான் ஃபேக்டரியில சேல்ஸுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஃபிஷ் ஃபேக்டரியில மீனை வளர்க்குறதும் இனப்பெருக்கம் செய்யறதும் பெரிய பெரிய ஃபேக்டரியில எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எது நல்ல முட்டை எது கெட்ட முட்டைன்னு செக் பண்ணிட்டு மீன் வளர்க்குற இடத்துக்கு தனியாவே அனுப்பிச்சு வச்சிருவாங்க இந்த முட்டை எல்லாமே.
ஸோ இப்போ பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.